ಮುಷ್ಯವಾಗನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரட்சமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவோட பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளத பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக் வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த யஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்போசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத், நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பாலகங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில்
சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, புதனுடைய ஆதிபத்தியம் கொண்ட கன்னியாராசி நேயர்கள், புதன் அப்படின்னாலே அனலைசிங் பிளானட். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்க 2026 எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த புதனை ஆதிபத்தியமாக கொண்ட மிதுன ராசி நேயர்களும் சரி, கன்னியா ராசி நேயர்களும் அவங்க வந்து 2032 பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன், அதே போல் வணிக கணிதம், அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அதே போல் இவங்க புதன் தொடர்புடைய கணக்கு ஆசிரியர், குருமார்கள் எல்லாரும் இந்த காலகட்டங்களில் சிறப்படையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, ராசிநாதனானவர் மாதம் பிறக்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு கூட சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க 3/9/2026 அவர் கன்னிக்கு வராரு. அப்ப கன்னியில அங்க ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறாரு. அப்ப ராசிநாதன் ராசியில எப்ப ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறாரோ அப்ப வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது 7ல் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7ல் உள்ள கண்டகச்சனி என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க, வக்ரமாகி போயிட்டாரு. அதுதான் ஒரே ஒரு சந்தோஷம். அதனால இந்த சனியினால ஏற்படக்கூடிய உபாதைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரையும் சரி, லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்றதை தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். அடுத்தது ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, எழுத்து பணி பண்ணக்கூடியவங்க, அதே போல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ன்றது யோகமான காலகட்டமாக இருக்கும். என்ன ஒன்று 12ஆம் அதிபதியான சூரியன் 12லேயே இருக்காரு, கூட கேதுவும் இருக்காரு. உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நல தொந்தரவுனால தூக்கம் தொலைகிறதுனால பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம எப்போதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம். இதில் 18/8/2026 புத பகவான் சிம்மத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/9/2026 சுக்கிர பகவான் துலாத்துக்கு போறாரு. அதுக்கு அடுத்தது 3/9/2026 கன்னிக்கு புதன் வர்றாரு. அப்ப இந்த 3 பிளானட்டும் இந்த டிரான்சிட் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த 3 கிரகங்களும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தேன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 1/9/2026 பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார்.
இந்த ரெண்டு விஷயமே போரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செய்யும் தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறார். 15 நாள்லயே ஒரு 12 நாள்லயே ஆட்சி பெற்று போறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நல்ல அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி மறைந்த நிலம் புலன்கள் மூலியமாக திடீர் பணவரவு, தொழில் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரும் பொழுது 3/9 அன்னைக்கு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் தேதி அன்னியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் இருப்பர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பகவான் பலமிழந்து போறார், குருவின் பார்வை சனி பகவான் நல்ல உணர்து, அதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால நீங்கள் தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், அதை தவிர உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த நாட்களை தவிர்ப்பது, அதாவது சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசி நேயர்கள் இந்த 18/8/2026 17/9/2026 வரையிலும் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது 1/9/2026 மற்றும் 2/9/2026. இந்த 2 நாட்களும் கன்னியா ராசிக்காரங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சந்திரா ஆஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சாரத்தில் உண்ட சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துக்கு போறதுன்றது மறையிறாரு. அப்ப சந்திரனுடைய ஒளி இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற பயம் கலந்த பதட்டம், குழப்பம் எல்லாமே இருக்கும். அதனால இந்த நாளை தவிர்க்க சொல்றோம். சரி, இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போயிடும். அப்ப அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க காரைக்கால் பக்கத்துல திருவன்காடு அப்படின்ற புதன் ஸ்தலம் இருக்கு. அந்த புதன் ஸ்தலத்துல சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, புதன் புஷ்கரணி, புஷ்கரணினா குளம்னு பேரு. அந்த குளத்துல முடிஞ்சா குளிங்க, இல்லாட்டி ஜலத்தை பிரதட்சணம் பண்ணிக்கிங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது தாயார். தாயாருக்கு ஒரு அர்ச்சனை. 2வது பார்க்க வேண்டியது எம்பெருமான் ஈஸ்வரன், அவருக்கு ஒரு அர்ச்சனை. அதுக்கு அடுத்தது புத பகவானுக்கு முடிஞ்சா அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை சாப்பிடுங்க, இல்லை அர்ச்சனை பண்ணியா சாப்பிடுங்க. பண்ணினோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புத பகவான், அந்த புத பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது புதன்கிழமை. அந்த புத பகவானுக்கு உகந்த ஓரை அப்படின்றது காலையில் 6 to 7 புதன் ஓரை. அந்த புதன் ஓரையில் போயிட்டு புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிரை வாங்கி சுண்டல் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. விநியோகம் பண்ணினாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் பயிர் வாழ்த்தும், வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த 18/8/2026 17/9/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும்,
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் சற்று தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நில சம்பந்தமான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ஆவணி மாசத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.